ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக ஒரு சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 8 மணி நேரம் ஊறின சுண்டலை 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 கரண்டி கடலை ஆட் பண்ணிவிட்டு 2 பட்டை, 1 கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, எப்பயும் மசாலா திங்ஸ் என்னென்ன போடணுமோ போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் வணக்கி விட்டு வெங்காயம் நல்லா வணங்கிடணுங்க. வணங்கினதுக்கப்புறம் தக்காளி அப்படியே அரைச்சி நான் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருந்த சுண்டலையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு, சுண்டல் வேகக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்திருக்கும் பார்த்திங்களா, அதையும் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 8 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 8 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், சூப்பரான ஒரு சன்னா மசாலா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.